ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸில் 1/2 கிலோ அரிசியில் மட்டன் பிரியாணி ஓப்பன் பேனில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல பொழுன்னு உதிரியாக குழையாமல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா கூட பர்ஃபெக்டாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசுமதி ரைஸு 500 கிராம் எடுத்திருக்கேன். அதை 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா இலைகள், தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறப்ப இதனோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் 200 ml ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய், கடலை எண்ணெய் அல்லது நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 3 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பட்டை, மராட்டி மூக்கு 2 சேர்த்துட்டு இது நல்லா அதனோட அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் சேர்த்துருக்கேன். 150 கிராம் இஞ்சியும் பூண்டு ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது உங்களுக்கு டேபிள் ஸ்பூனில் வேணும்னா 10 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனோட ராஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமே மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே 3/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்து அதனோட ராஸ்மெல் போக வரைக்கும் நல்லாவே வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமே இப்போ 100 ml தயிர் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா தயிர் 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு இது 3/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்தாலே போதுமானது. 3/4 கிலோ சேர்க்குறப்ப இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, அதனால் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரில் தண்ணி அளவு வச்சுக்கலாம். இப்போது 6.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ரைஸ் எனக்கு 3 டம்ளர் ரைஸ் வந்துச்சு, 500 கிராம். ஸோ நான் 6.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ மட்டன் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்திருக்கு மட்டன். இப்போது பாருங்கள், 80% வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேகாமல் இருந்தால் இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே 80% மட்டன் குக் ஆனதுக்கப்புறமே கொஞ்சமாக லெமன் சேர்த்துருக்கேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பாக இருந்தால் லெமன் தேவைப்படாது, அது செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லெமன் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமே உப்பு காரம் செக் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ரைஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ரொம்ப ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஓரளவு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம் பண்ணி 15 நிமிஷம் சிம்லேயே வேக விடணும். இன்கேஸ் உங்களுக்கு அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அடியில் தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு 15 மினிட்ஸ் சிம்மில் வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். 10 மினிட்ஸ் அப்படியே பொடியை விடணும். அதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணோம்னா தான் ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ் ஆற விட்டாச்சு. அதுக்கப்புறமே எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி ரைஸ் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்ஸில் இதே போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக
ரொம்ப டேஸ்டான மட்டன் பிரியாணி கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மெஷர்மெண்ட்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.